டு சுட்டி குட்டி ஸ்டோரிஸ். ஆர்டிஸ்ட் பெனி தி பெங்குயின். அண்டார்டிகாவின் நடுவில் முழுக்க வெண்மையும் நீலமும் பரவிய பனிப்பிரதேசத்தில் ஒரு சிறிய பெங்குயின் இருந்தாள். அவள் பெயர் பெனி. எப்போதும் மேலே வானத்தை பார்த்தவாறு நிறங்களை மட்டுமே கனவுகளாகவே காண்பாள். அவள் திராட்சை பழங்கள், மீன் மை, பல சுண்ணாம்பு வகைகள் கொண்டு தானாகவே வண்ணங்களை உருவாக்கினாள். அதை வைக்க கூட ஒரு மீன் உருளை துணியில் செய்த பையிலே வைத்துக் கொண்டு நடந்தாள். பிற பெங்குயின்கள் வட்டமிட்டு சறுக்கும், நீந்தி விளையாடும். ஆனால் பெனி பனியில் அந்த செறிவான வண்ணங்களை நினைத்து திரும்ப திரும்ப படங்களை வரைந்து கொண்டிருப்பாள். அவள் தினமும் ரகசியமாக வரைவாள். பாறைகள், பனிக்கட்டி, தவறிவிட்டால் தன் வயிற்றிலும். பிற பெங்குயின்கள் கேலி செய்தனர். பனியில் ஏன் வரைய வேண்டும் என்று. இது சரியானதுதான், இதிலும் அழகு இருக்கலாம். பெனி நம்பினாள். ஒரு மாய இரவில் சோகமாய் வெகு தூரம் நடந்தாள். தென் ஒளிகளின் கீழ் ஒரு பெரும் பனிப்பாறை சுவரை அவள் பார்த்தாள். மென்மையான வெண்மை நிறைந்த வரைய அழைக்கும் அழகு. அவள் தன் வண்ணத்தை எடுத்தாள். முதலில் ஊதாக்கோடு விழுந்தது. பல மணி நேரங்கள் ஓடின. அவள் வரைய வரைய சுவரே உயிர் பெற்றது. பறக்கும் பெங்குயின்கள், வானவில்லின் மேகம், ஒளிரும் மீன்கள் என அந்த பனிச்சுவர் அழகாய் மாறியது. அடுத்த நாள் காலையில் கூட்டம் கூட்டமாக பெங்குயின்கள் வந்தனர். மூச்சு விட கூட மறந்து பார்த்தனர். வயதான மூத்த பெங்குயின் கூட வந்தார். அவர் மெதுவாக சிரித்தார். இது அழகாக இருக்கிறது, நீ பனியையே வெப்பமாக்கிவிட்டாய் என்று சொன்னார். அவளது நண்பர்கள் பிப், லுலு, டுக் அவளை தூக்கி கொண்டாடினார்கள். பனிப்பொழிவு கொண்டாடும் பூக்களாக விழுந்தது. மற்ற பெங்குயின்கள் உற்சாகமாக கைகளை தட்டினர். அந்த நாளில் இருந்து பெனி ஒரு கலை ஆசிரியையாக மாறி சிறுவர்களுக்கு கற்றுக் கொடுத்தாள். வண்ணங்கள் கலந்த பனியில் சறுக்கி விளையாடினர், சித்திரங்களை உருவாக்கினர். சில நாட்கள் கழித்து ஒரு மாலை நேரத்தில் அவள் வரைந்த சுவரின் முன் ஒரு வண்ண இறகை பென்னி பனியில் செருகி வைத்து அதன் அருகில் அமைதியாகவும் பெருமிதமாகவும் நின்றாள். ஒரு சிறிய பெங்குயின் வண்ணங்கள் நிறைந்த கனவு கொண்டவள். அவர்களது உலகையே வண்ணமயமாக்கினாள். பாடம்: உங்கள் கனவுகள் தனித்துவமானவையாக இருந்தாலும் அதில் நம்பிக்கை வைத்தால் உலகமே வண்ணமாகும்.